வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதிவிரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். வணக்கம் ரோஹுல். வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு எல்லாம் விழிக்கிட்டாம், அவசரமாக போகிறாங்க எல்லாரும். இன்றைக்கு 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு மார்கழி 22 திருவம்பாவை நடக்குது. இந்த கோயில் வழியில் பனி சும்மா இந்த பஜனைகள் எல்லாம் தள்ளுது, பனி சும்மா கக்கி தள்ளுது. புலம்பெயர் தமிழர்களே, உங்களைப் போல் நாங்களும் குளிரில் இருக்கிறோம். உங்கள் கஷ்டங்களை நாங்கள் உணர்கிறோம். இப்போது என்ன குளிர் என்ன ஓத்தி பயங்கர 2 ஜாக்கெட் போட்டு இன்றைக்கு ரோட்டால் போய் நான் பிடியப்புறோம். அப்படி இருக்கு விஷயம். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஐநாவில் சிறப்பறிக்கையை வெளியிட அரசு தீர்மானம். அரசாங்கம் தாங்களே வெளியிடுறாங்க. வெறுமே நாங்கள் தான் ஐநா துவங்க போதுண்டா கடிதங்கள் கொடுக்குறது, கதைக்கிறது. இது இவங்கள் பார்த்தாங்க நாங்களே கொடுத்துருவோண்டு அவை கொடுக்கணும். சோழி இல்லாமல் தாங்களே ராஜேந்திர குழுவும் நியமனம். ராஜேந்திர குழு நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். யாழ் மக்கள் பயப்பட தேவையில்லை. சட்டம் ஒழுங்கை நிறைவேற்ற போலீசார் தயாராக உள்ளனர். யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் பயமில்லையா? யாழ்ப்பாண மக்கள் இனி பயமில்லை. இந்த சட்டம் ஒழுங்கு பயமில்லாதோட அது போத பொருளை இல்லாம பண்ணிடுங்க. வெரி குட்டாக இருக்கு. அதுக்கு எல்லாரும் இல்லை ஒத்துழைக்கணுமே. முப்படைகளும் அப்போ இனி பயம் இல்லாமல் இருக்கலாம். சட்டம் ஒழுங்கு நிறைவேற்ற போயிடுமே. நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆனால் இப்போ எல்லா இடமும் போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் அங்கங்கே நிற்கிது. சரியோ, எங்கே நிற்கிறாங்க எங்கே நிற்கிறேன்னு தெரியா, ஒளிச்சிருந்து நிற்கிறாங்க போட. இப்போ இந்த அங்கே இங்கே சிரிச்சு தலையை சொரிஞ்சு அந்த சேட்டியெல்லாம் சரி வராது. நேரடியாக கோட்டா. இங்கே போதை மாத்திரைகளுடன் பவனியால் 2 கைது. அவை இதுக்கு நம்ம இப்போ மாத்திரை வைக்கல. இதுக்கு இல்லை. 5 வருடங்களில் விபத்துக்களால் 12,140 பேர் உயிரிழப்பு. 5 வருஷங்களே 12,000 என்னடா அந்த நேற்று முன்னாள் வீடியோ பார்த்து நான் ஒரு பெட்ரோல் பங்கு கிட்ட இங்கே கடையை கிட்ட குந்தி கொண்டு இருக்கு. கதையை விடங்களை மாதிரி இருக்குது. சும்மா பேரண்ட் வந்து சண்டை கிடைக்குதாப்பா சும்மா அப்படி ரோட்டுக்கு வெளியில மெயின் ரோட்டு கரையில் விட்டு இருக்கிறாங்க. ரோட்டு வெளியில இருந்தெல்லாம் கதைச்சொண்டு இருக்காது. வந்து திருப்பி விட்டுருவாங்க. வலி கஷ்டமாயிருக்கு. வந்துங்கண்ட மதிலெல்லாம் கொஞ்சுறாங்க, கவனமாயிருங்க. ஐயோ, இது என்ன கருத்து? மின்சாரம் தாக்கியதில் இளம் குடும்பஸ்தர் மரணம். துவங்கிட்டார் ஐயா. நெல் அறுவடை இயந்திரத்தை சுத்திகரித்த போது விபரீதம். அதே நெல் அறுவடை இயந்திரத்துக்கு என்ன கரண்ட் கொடுத்துருக்கணும் என்ன? ஐயோ, யோசிச்சு செய்யறது இல்லை. கையில் காலோட வைக்க. வவுனியா இராணுவ முகாமில் மின்தாக்கி பலியான யானையை துண்டு துண்டாக வெட்டிய 3 இராணுவத்தினர் கைது. இதேட்டாப்பா இவங்கள் என்ன விஜயரே குளத்தில் வீசியதாக. ஏன் உப்பான பைக் கோல் கிடக்கு. வடிவா வட்டி போட்டு வவுனியால நல்ல கல் பூமியும் இல்லை. வடிவா வட்டி போட்டு அதை அடக்கம் செய்து விட முடியானே இல்லையே. வெட்டி வந்து ஆற்றுக்க போட்டால் இவ்வளோ மாசு. அதுவும் இராணுவத்தினர் செய்கிற வேலி இது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஒன்றிணைந்து போட்டியிட தீர்மானம். யாரோடு யார் செய்யறது ஒன்றும் விளங்குது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் 5 கட்சிகளும் ஒன்று. இது பேருந்து கதைப்போம். இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டோம். என்ன வடக்கு மக்களின் ஆணையை புரிந்துள்ளோம். பாதுகாப்பு அமைச்சர், எங்களுக்கு நீங்கள் ஆணை தந்தீங்களோ, ஏன் தந்தனீங்களோ, எதுக்கு தந்தனீங்களோ எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை செய்வோம், யோசியாதீங்கன்னு சொல்கிறேன். சுண்ணக்கல் அகழ்வுக்கும் அதிகாரிகளே பொறுப்பு. விசாரணை முன்னெடுக்கப்படும். அமைச்சர் சந்திரசேகர். நேற்று இதை பற்றி பெரிய பிரச்சனை போய் கொண்டு இருக்குது. மற்ற இதை கொஞ்சம் கதைக்கத்தான் வேணும். இது சந்திரசேகரன் ஐயா போய் அந்த 2 அடிக்கிறதுன்றதா அவங்க எல்லாம் குளமாக்கண்டி வச்சிருக்காங்களா? நான் சொன்னேன் உனக்கு எட்டி பார்த்தா தெரிய சுத்தம் கிடாங்க. அது பெரிய பிரச்சனையாக போகுது. இனியா ஏதோ நடக்கட்டும். தமிழின படுகொலை குற்றவாளிகளை பொறுப்பு கூறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். தமிழின படுகொலை குற்றவாளிகளை பொறுப்பு கூறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். கனேடிய கேன்சர் வேட்யூ கட்சி கூறியிருக்கு. அவங்களும் கனேடியக்காரர் ஏதோ பிரச்சனைனா இதை கதைக்கிறாங்களோ என்ன. யாழ்ப்பாணத்தில் மாமனிதரின் நினைவு தினம் அனுஷ்டி
குமாரபுரம் சொன்ன நேற்று ஓ கிளிநொச்சியில் நோயாளர் காவு வண்டியுடன் உளவு இயந்திரம் விபத்து. கிளிநொச்சியில் உளவு இயந்திரமும் விபத்துக்குள்ளாதென்றால் என்னென்றதை செய்கிறேன் பார். கிளிநொச்சியில் வைத்தியசாலைக்கு 2 நோயாளிகளை ஏற்றி சென்ற முழங்காவில் வைத்தியசாலைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டி விபத்துக்குள்ளாயுள்ளது. அதோட போய் இவன் மோதிதான். வடக்கு மக்களின் ஆணையின் சொல்லு. ஆம்புலன்ஸ் சும்மாவும் அந்த டியூனை போட்டு போகிறது. வடக்கு மக்களின் ஆணையின் அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம். அமைச்சர் ஆனந்த விஜயவர் எல்லா அமைச்சரும் புரியணும். என்ன வடக்கு மக்களே என்ன நடக்குது அரசாங்கமே புரிஞ்சுட்டு தானே. என்ன அதானியின் திட்டங்களை மீளாய்வு செய்ய குழு அமைச்சுகள். விபத்துக்கள் ஏற்படும் வகையில் சண்டில்பாய் பாலம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. விபத்துக்கள் ஏற்படுற மாதிரி சண்டில்பாய் பாலம் இருக்கா? அதான் நாங்கள் சொன்னாங்க தானே, போட்டோ எடுத்து போட்டு அனுப்புங்க. பாலங்கள் எல்லாம் செய்யணும் கிட்டடியிலையோ. இதுதான் பாலம் பார்க்கணும். இப்போ இந்த வந்த பிறகு காக்கா வலிக்கிற கூட பெரம்புன்னு காக்கணும். என்ன ஓ இது என்னடா இது? பட்டைப்புழு தாக்கத்தால் சோளச்செய்கை பாதிப்பு பெற்று நட்டத்தில் செய்யாளர். இங்கே பாருங்க புழு பட்டைப்பு இல்லை, இது சோளம். என்ன சோளத்தை வச்சுக்கிறாங்க. அது இந்த முதல்வருக்கா தெரியுமா படைப்புழு தாக்கம் சோளம் சாப்பிட ஒன்றான்னு சொன்னது. கொஞ்சம் புலமை பரிசை விடைத்தால் திருத்தம் பண்ணி மீண்டும் ஆரம்பம். குறையில் விட்டதில்லை, ஆரம்பமாகி டக்குன்னு ரிசல்ட்டை வெளியில் விட்டுட்டு பொறுப்பொருளை பேர்ந்து தான் அவை அது நிப்பாட்டுறதோ இதுன்றோன்றதோ யோசிக்க போனோம். அது நிப்பாட்டுறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா கல்வி கரணியமாக சொல்லி அன்றைக்கு ஏதோ நினைக்கிற மாதிரி இல்லை. நிப்பாட்டா இப்பயும் நிப்பாடி இருக்கணும். என்ன உலகால கதையா போகுது. மாமன்னர் குமார நினைவு ஸ்டிப்பு சிகிரியா குன்றில் மின்தூக்கியை நிறுவ சுற்றுலாத்துறை அமைச்சு திட்டம். சிரியா குன்றில் மின்தூக்கி எல்லாரும் மேலே ஏற மாட்டாங்களா? கஷ்டம் வயசு போனாக்களும். என்ன கோழி இறைச்சியின் விலையின் இப்போ இளம் மக்களை ஏறலாம் கிடக்குதுக்கு முழங்கால் இதுக்கெல்லாம் கிடக்கு கோழி இறைச்சி கஷ்டம் தானே. கோழி இறைச்சியின் விலையில் மாற்றமில்லை. கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் மாற்றாதீங்க. ஆனால் கூட்டுறோண்டா கூட்டுங்க. அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் முல்லைத்தீவில் 2025ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கலந்துரையாடல். இனி கலந்துரையாடலாம் வைக்க தரணும். எல்லாம் ஷோக்கில் டக்கு எல்லாம் முடிச்சு வைக்கணும். கவனம் மாதம் கணக்கு காட்டணும். எல்லாம் கவனமாக இருக்கணும். இனி சிக்கல்லாம் திரிபோசா நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த திட்டம். நேற்று நான் கோட் போட்டு போக ஒரு வேன்பர் கேட்குறேன், நீங்கள் என்ன அர்ஜுனா பற்றி எல்லாம் நல்லா காய்ச்சி அர்ஜுனா மாதிரி கோட் போட துவங்கிட்டீங்களோ? நான் கோட்டை காட்டி போட்டேன் கட்டு. இது என்ன கரைச்சல்? நான் சொன்னேன் டை கட்டையிலே என்று சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். வேறு என்னத்தை கதைக்குது? வடிவா கேட்டார், அர்ஜுனா பற்றி நல்லா காய்ச்சி நீங்கள் அர்ஜுனா மாதிரி கோட்டும் போட துவங்கிட்டீங்களோ? இது என்ன கதை? திருவம்பாவை முன்னிட்டு நடைபெற்ற பாத யாத்திரை. திருவம்பா நடக்குத்தானே. இப்போ திருவம்பா முடியப்புறம் ஒழும்போணும். சரியோ பாத யாத்திரை. திருவம்பா பெண்களுக்குரியதான் உண்மையா. இளம் பெண்கள், அது இளம் பெண்களுக்கு மனிதநேயர் விருது வழங்கிய கௌரவிப்பு. திருவம்பா பற்றி சொல்லிவிடுவோம். மனிதநேயர் விருது வழங்கி கௌரவிப்பு. இங்கே ரவிகரன் நம்பி ஆனந்த சந்திப்பு. ரவிகரன் நம்பி சும்மா விளையாட தெரியுறாரு, பூந்து விளையாடுறாரு. சன்னன் தனக்கு போட்டோன்ட்டு அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துட்டு இல்லையே. தென்னை நம்பி வந்துருக்கன்ற ஒரு கிடுக்கிழப்பி ஆள் விளாசி இறங்கி தெரியுது. ஆளுநரையும் வந்து சந்திச்சுக்க. இராணுவச்சிப்பாய் கைது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அவர் அந்த இதுக்கு பஸ் திரைப்படத்தில் நின்ற இராணுவச்சிப்பாயை சிறப்பு திரைப்படையே நான் இவர் என்ன 1 கிலோ 500 கிராம் விட கொண்ட கஞ்சாவுடன் இராணுவச்சிப்பாய் வேலியே பயிரமையுது. வெடித்து சிதறிய பட்டாசாலை 6 தொழிலாளர்கள் பழி தமிழகத்தில். இது அந்த தமிழகத்தில் அடிக்கடி நடக்கிற விஷயம். என்ன அங்கே வேலையராக தான் பாவம். குட்டியின் பாரத செய்தி சொல்கிறேன்னா, குட்டியின் இறப்பை தாங்க முடியாத தாய் திமிங்கலத்தின் நெகிழ்ச்சி செயல். குட்டியின் இறப்பை தாங்க முடியாது. ஐயோ கடலில் இறந்துட்டதாகவும் அது அழுது விடக்க நாங்கள் துளி விழுதாக்கும். என்ன ஸ்டேலுக்கு பாரி ஆயுத கப் அதோட உணர்வு இருக்குத்தானே. உடலை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நீந்திய திமிங்கலம் குறித்து செய்திகள் சில வேலை சாகையிலையாகவும் தூக்கி கொண்டு போயிருக்கும். என்ன டொல்பின் அதுகளுக்கு அறிவு இருக்குத்தானே. திமிங்கிலம் இது திமிங்கிலம். ஸ்டேலுக்கு பாரிய ஆயுத கப்பலை அனுப்புகிறார் ஜோ பைடன். புகலிட கோரிக்கையாளர்கள் 300 பேருடன் மலேசியாவுக்குள் நுழைய முயன்ற படகுகள் திருப்பி அனுப்பியது மலேசியா. இவ்வளோ சனம் கடலில் போய் தெளிஞ்சு மியான்மர் தான். அதுவும் மியான்மரை சேர்ந்த அகதிகள் என்ன சந்தைக்கு இதே பூனமாப்பா இதோலாம் போய் இந்த கடல்ல சாகுறவங்களுக்கு தெரியாமல் சேர்த்தாலும் தெரியா. என்ன புதிய வைரஸால் அச்சம் ஏதும் இல்லை.
சீனா விளக்கம் விளக்கம் சொல்லுவினோம் நாட்டில் குறிப்பிடத்தக்க சுகாதார அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படவில்லை என்றும் இந்த வைரஸ் தாக்கமானது வழக்கமான குளிர்காலத்தை தொற்றுத்தான் என்றும் சீனா இதெல்லாம் குளிர்காலத்தில் வரதான் நீங்கள் என்ன சும்மா பிரச்சாரத்தை கொண்டு பண்ணி எங்களை பயப்படுது சீனா அடிச்சு இப்போ சண்டை நடக்கவே இந்த எங்கள் பக்கம் திரும்பினோன்னு பயம். லடாக் பகுதியை தனது மாவட்டமாக அறிவித்தது சீனா, கட்டும் ஆட்சேபனை தெரிவித்த இந்தியா. என்ன எங்களுக்கு நாங்கள் வலப்பக்கம் இந்தியா இடப்பக்கம் சீனா வச்சு கொண்டு இருக்கிறோம். இவங்கள் அதுக்கு இடைப்பட்டால் இந்த எங்களுக்கும் என்ன தங்க நகைகளுடன் கட்டுநாயக்காவில் ஒருவர் கைது. தங்க நகை கண்டோடனே எனக்கு அருள் ஜுவரி ஞாபகம் வந்துட்டு டக்கடு என்னடா தங்க நாய் கண்டோடனே அருள் ஜுவரிக்கு ஆக்கள் போயினும் போலடாக்கு எங்கள்கிட்ட சொல்லுக்கட்டும் போயினும் அருள் ஜுவரி நம்பிக்கைக்கு அருள் ஜுவலரி மற்றது அவங்க அருள் ஜுவலரியில ஒரு விஷயம் அதை சொல்லு நீ சொல்லு அந்த நீங்கள் கார்கில் ஸ்போர்ட் சிட்டி மற்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா டிசிடியில் போய் இப்போ நீங்கள் சாமான் பண்ணிக்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தருவாங்க. பாயிண்ட்ஸ் சார் சரி, அது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களோட பாயிண்ட்ஸை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் பாயிண்ட்ஸை வச்சு கொண்டு நீங்கள் காசு இது பண்ணலாம், காசு வாங்கலாம், பொருளும் வாங்கலாம். சாமான் இல்லை காசு தரமாட்டோம், இல்லை சாமான் தான் வாங்கலாம். அதே மாதிரி அருள் ஜுவல்ஸ்லையும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு நீங்கள் டெய்லி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது. அந்த பாயிண்ட்ஸ் காசு சேர்ந்து அதை நீங்கள் சேர்த்து போட்டு நகை வேண்டலாம். வேற யாருக்காவது வேண்டி கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 பேரை சேர்த்து கொடுத்தா காசு வரும் தானே எனக்கு. நான் காப்பவுண்ட் சேர்த்து போடுவேன் இல்லையே, நல்ல விஷயம் என்ன. அப்படி உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கான இதுகளும் வந்து அங்கே செய்து தராங்க. நீங்கள் வாடிக்கையாளருக்கு அவசரத்துக்கு உதவு நம்ம 50,000 கொடுத்து பொறுப்பு வாங்கினால் வட்டி இல்லாமல் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். என்ன அருள் ஜுவல்லர்ஸ் என்ன நடக்குது ஒரு நாள் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லி கொண்டு கேட்டுக்கொண்டிருங்க. அருள் ஜுவல்லர்ஸ் பற்றி அடிக்கடி வரும் இல்லையே, அருள் குளோபலை பற்றியும் வரும். எங்கள்கிட்ட வெளிநாட்டாக்கள் இப்போ எங்களை கேட்கிறேன் அருள் குளோபலில் அனுப்பலாமோன்னு கேட்ட வேண்டாம் 2 பேர். நான் சொல்லியிருக்கிறேன் அனுப்பு. இனி நம்பிக்கை நாணயம் முருகனின் சின்னாவில் நம்பிக்கை வைத்தால் அருள் ஜுவரி அருள் குளோபலில் நம்புங்கள் நாடுங்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வடமானத்தில் சுற்றுலா மையம் தொடர்பான கலந்துரை அது பார்த்துட்டேன். கடந்த ஆண்டில் மாத்திரம் வவுனியாவில் 41 பேருக்கு எலிக்காய்ச்சல். 41 பேர் இருக்காம். யாழ்ப்பாணத்தை விட்டு வவுனியா போட்டு சுகாதார வைத்திய பணமே தெரிவிப்போம். போதை மாத்திரைகளுடன் 2 கைது மன்னாரில்லை. அப்போ எல்லா மாவட்டத்திலையும் பிடிபடுதானடா போய் இவங்க. ஆனால் பிடிக்கிறாங்களே, நம்ம திட்டத்தை பிடிக்கிறாங்க, மணந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கட்டும். இந்தியாவில் மிக முக்கிய வழக்குகள் தாமதம், விளக்கம் கூறினார் ஜனாதிபதி. காரணங்களை எடுத்துரைக்க ஜனாதிபதி என்று சந்திக்கிறார் சட்டமாதி. விஷயத்தை பற்றி கிடப்பில் கிடக்கிற இந்த பயிலெல்லாம் என்ன கணக்கண்டு கேட்கிறார் போட என்ன. ஓஹோ பாத்தி விளக்கம் சொல்லுங்க. சும்மா அவங்க வச்சிருக்கல, அது என்ன விளக்கம்? அர்ச்சனா கடுத்தாள் தான், என்ன மருத்துவர் அர்ச்சனா கடுத்தாள் தான். சரி நடக்கட்டும், ஏதோ எல்லாம் நல்லதாக தான் முடிய போகுது. வடமராஜியில் குருதி தட்டுப்பாடு சரி கதை. A+, A, O, A- தட்டுப்பாடு. வேலை வாய்ப்பு மோசடிக்கு உடந்தை முன்னாள் அமைச்சர் மனுஷ நாடு திரும்பியுடன் கைது. இவர் வெளிநாடு அந்த திரும்ப அவன் நிற்க போகிறான் பாவி. என்ன அப்படியே வேறு தெரியுமா மனுஷன் நாணயம் இங்கே வந்து யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து என்ன இவர் வேலை வாய்ப்பு மோசடி அவருக்கு உடந்த அன்றைக்கு வந்த இந்த நியூஸ் இன்னும் தெரியா அவ்வளோ உப்பான் புதுசாக பார்க்குறேன். ஓ அதில் அங்கே வந்தவர் இல்லை எங்கள்கிட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷன் நல்ல வடிவான மனுஷனாக இருந்தது. என்ன பிச்சதி போலீஸ் மாதிபர் பெயரை பயன்படுத்தி மோசடி, ஒருவர் அதிரடி கைது. வடிவுலேயும் ஆபத்து இருக்கு. ரோசாப்பு குத்தும் முள். பிரதி போலீஸ் மாதிபர் பெயரை பயன்படுத்தி மோசடி, ஒருவர் அதிரடி கைது. யானைகளை கண்காணிக்க GPS தொழில்நுட்பம். அப்போ இனி ஊருக்க போகிற யானையும் கண்காணிப்பினோம். என்ன ஊருக்க போகிறதோட முதல் நிப்பாட்டணும். சரியான மோசமாக இருக்கு எங்கள்கிட்ட வெண்ணி பக்கம் எல்லாம் மிகவும் மக்களை அடித்து அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அனுர தலைமையிலான அரசு ஊடகங்களை அச்சுறுத்துகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. இவர் இப்படி சொல்றார்,
இன்றைக்கு காலமே அவர் சொல்கிற தாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம், செய்யலாது. செய்தால் அப்படி ஊடகங்களை அடக்குற அரசுகள் நீண்ட காலம் ஆட்சி அமைக்க முடியாதாம், அவர்கள் அற்று போய் விடுவார்களாம் என்று அரசாங்கத்தின் அமைச்சர் தான் சொல்கிறேன். இவர் இப்படி சொல்கிறேன், ஊடகங்களை ஒருபோதும் அச்சுறுத்தி அடக்க மாட்டோம். அமைச்சர் பற்றி பக்கத்தில் அடக்கு. நான் சொன்னது இப்போ பார்த்தேன், சூரியனில் கேட்டேன் காலமே. அப்போ அவர் சொல்கிறேன், அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசத்தை நீடிக்கப் போவதில்லை. அமைச்சர் வசந்த சமரன் எல்லாம் இல்லை மக்களடா பஞ்சு அமைச்சர் மாதிரி படத்தை பார், ஒரு படத்தை பார்க்க ஒரு நிகழ்ச்சி வருது என்ன இது முந்தி படத்தை பார்த்தா ஐயோ எனக்கு ரெண்டு பேரும் இல்லையே இதை பார்க்க நானும் ஒரு நிமிந்து இருக்கணும் மாதிரி இருக்கிறேன். காக்களை பார்த்து சும்மா ஸ்டைலும் தலையிலும் அடி வர்றதான் நிற்கிறாங்க, தலையிலேயும் இப்போ கூட மயிலும் கொண்டு இல்லை நல்லா தான் இருக்கிறாங்களோ என்ன போஷாக்க நல்லா தான் செய்கிறாங்களோ என்ன எல்லாம் உள்ள மாக்கள் தானே எல்லாம் மச்சான் மாமன்ன்ற மாதிரி கதைச்சி என்ன தோளில் போட்டு தோல் கதைச்சி இது முந்தியாக்கள் வயதுவனாக்கள் தம்பிஞ்ச வாடாண்டா அவருக்கு பக்கத்தில் போயிருக்கு நித்திரவங்க என்ன இதெல்லாம் கதைச்சி முடிஞ்சது செய்தியா முடிஞ்சது. ஓ இங்கே முடிஞ்சு. அப்போ நாங்கள் கூறிக்கொண்டு விட பெறுவோம் என்ன. நன்றி, வணக்கம்.